கர்நாடகாவைச் சேர்ந்த மோகன்குமார் விவசாய தினக்கூலியின் மகனாக பிறந்து ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். ஒழுக்கக்கேடு காரணமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அவர் 2000ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியில் பெண்களை ஏமாற்றி கொள்ளையடித்து கொடூரமாக கொலை செய்யும் தொடர் கொலையாளியாக மாறினார். ஏழை மற்றும் திருமணமாகாத பெண்களை குறிவைத்து தன்னை ஒரு அரசு அதிகாரியாகவோ அல்லது அதே சாதியைச் சேர்ந்தவராகவோ போலியாக காட்டி அவர்களுடன் உறவை ஏற்படுத்துவார். திருமணத்துக்காக தங்க நகைகள் மற்றும் உடைகளை கொண்டு வரச் சொல்லி அவர்களை தொலைதூர நகரங்களுக்கு அழைத்து செல்வார். திருமணத்துக்கு முந்தைய நாள் இரவில் கருத்தடை மாத்திரை என்று கூறி சயனைட் மாத்திரையை கொடுத்து அவர்கள் மயங்கி விழுந்தவுடன் நகைகளை எடுத்துக்கொண்டு தப்பி விடுவார். இதனால் சயனைட் மோகன் என்று அழைக்கப்பட்டார். 2004ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை 20 பெண்களை விஷம் வைத்து கொன்றதை அவர் ஒப்புக்கொண்டார். 2009ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு 20 வழக்குகளில் தண்டனை பெற்று ஆயுள் தண்டனையை அனுபவித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி வெளியானது களம் காவல் என்ற மலையாள படம். ஜிதின் கே ஜோஷ் என்பவர் இயக்கிய இந்த படத்தில் மம்முட்டி நடித்ததுடன் தயாரிக்கவும் செய்திருந்தார். மேலும் விநாயகன், ராஜிஷா விஜயன், ஜிபின் கோபிநாத், மாளவிகா மேனன், ஸ்ருதி ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடித்திருந்தனர். சயனைட் மோகன் கதையை மையமாக வைத்து பெண்களை ஏமாற்றி கொள்ளும் கொடூர வில்லனாக மம்முட்டி களம் காவல் படத்தில் நடித்து மிரட்டியுள்ளார். இந்த படம் கேரளா, தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருவதாக சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றன. பாசிட்டிவ் விமர்சனங்களால் வசூலிலும் இந்த படம் சக்கை போடுவதால் படக்குழுவினர் உற்சாகமடைந்துள்ளனர்.